Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்க் யூ ஆல் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான். எஸ், வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் தான். ஹேண்ட்பேக்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? அதுலேயும் எனக்கு ஹேண்ட்பேக்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பிடிக்கும். நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ டூ இஸ் மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தட் ஐ நீட் டு கேரி. ஸோ நிறைய திங்ஸ் கேரி பண்ணுவேன். அதுக்கு பெரிய ஹேண்ட்பேக் வேணும். ஸோ இதுதான் அந்த பெரிய ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் ஹேண்ட்பேக் தான். உங்களுக்கு வேணும்னா எதனா ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஹேண்ட்பேக் கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ வென்ட் ஃபார் திஸ் ஹேண்ட்பேக். இட்ஸ் ஃப்ரம் அ பிராண்ட் கால் டைனாகார். அண்ட் த ஒன்லி திங் தட் ஐ ஹேட் அபவுட் திஸ் ஹேண்ட்பேக் இஸ் இந்த ஹேண்டில் தான். இந்த ஹேண்டில் இதை தூக்குறப்போ கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி எனக்கு தோணும். பட் இதில் வந்துட்டு ஒரு ஸ்லிங் கூட இருக்கும். அந்த ஸ்லிங் எப்பயுமே நான் அந்த ஹேண்ட்பேக்குள்ளே தான் போட்டு வச்சுப்பேன் இன்கேஸ் இஃப் ஐ நீட் இட். ஸோ வாங்க உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், என்னோடய வாட்டர் பாட்டில் தான். ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் பழகிடுச்சுன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் மட்டும்தான் எனக்கு தண்ணி குடிக்க தோணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான வியர்ட் ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் இல்லைன்னா நான் தண்ணி குடிப்பேன். என்ன தான் தண்ணி குடித்தாலும் எனக்கு அந்த தாகம் அடங்கின மாதிரியே இருக்காது. ஸோ இது நம்ம ஹேண்ட்பேக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெம்பர். ஸோ இது இல்லாமல் நான் மோஸ்ட்டாக வெளியே போகவே மாட்டேன். லைக் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் போகிறேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி ஒன் டே அந்த மாதிரிலாம் வெளியே இருக்கும் அப்படின்னா ஐல் டேக் திஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட், 3 இயர்ஸாக கண்டினியூஸாக இந்த பாட்டில் மட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் ஸோ இம்ப்ரெஸ்ட் பை இட்ஸ் குவாலிட்டி. நம்ம இந்த பாட்டில் பற்றியே நிறைய பேசிட்டோம். வாங்க நம்ம அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ரேண்டமாக தான் பிக் பண்ணுறேன். Let's see what I get this time. Yes, yet another important thing. ஸோ பாடி லோஷன் தான். ஸோ ஐ ஹவ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின். ஸோ எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக ஏதாவது தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். பீட் லிப் பாமாக இருக்கட்டும், பாடி லோஷனாக இருக்கட்டும், இல்லை மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், எப்போயுமே அது தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஐ டெஃபினெட்லி கேரி பாடி லோஷன் வித் மீ. ஸோ கடைக்கெலாம் போகிறோம், அங்கே ஏசிலாம் இருந்ததுன்னா என்னோடய ஸ்கின் வந்துட்டு இமீடியட்டாக வந்து ஒரு மாதிரி ட்ரை அண்ட் ஃப்ளேக்கி ஆகிடும். ஸோ இது இல்லைன்னா வந்துட்டு என்னால் வேறு எந்த விஷயத்துலையுமே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி காரில் ஏறினதும் என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் என்னோடய ஃபேஸ் மிஸ்ட் தான். ஸோ ஃபேஸ் எல்லாம் வந்து எப்போயாவது டல்லாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் மிஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக வந்துட்டு இந்த டிஐஒய் ஃபேஸ் மிஸ்ட்லாம் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது இல்லாத பட்சத்தில் வந்துட்டு இந்த ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் அ சூப்பர் குட் ஃபேஸ் மிஸ்ட் அண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ். இட்ஸ் ஃப்ரம் அ பிராண்ட் கால் மூடி. அண்ட் இதை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் டியூவியாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை திஸ். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் என்னென்னு பார்க்குறேன், ஹேண்ட் சானிடைசர். எஸ், ஹேண்ட் சானிடைசர் வந்துட்டு நான் கொரோனா டைமில் தான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ நான் சொன்னேன்ல, ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு பழகுறது கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் பழகிட்டேன்னா அதை விடுறதும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் எப்பயுமே கேரி பண்ணுவேன். ட்ராவல் பண்ணுறப்ப ஏதாவது பப்ளிக் ரெஸ்ட் ரூம் எதனாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஐ டெஃபினெட்லி கீப் திஸ். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயத்துக்காகவும் இதை யூஸ் பண்ணுவேன். இது அப்ளை பண்ணோன்னா நம்மளோட கை வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகவும் இந்த ஹேண்ட் சானிடைசர் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன வருது? மின்ட். ஸோ அண்ட் ஐ ஹவ் அ ஸ்டோரி பிஹைண்ட் திஸ். ஸோ சூயிங் கம்லாம் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப ஓவராக அடிக்ட் ஆகிட்டேன். லைக் அது கண்டினியூஸாக ஒரு 4-5 அப்படியே வாயில் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த மின்ட் ஃப்ளேவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இது வந்துட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூயிங்கம்க்கு மேலே என்னால் வாயில் போடவே முடியாது. அதனால் இந்த டிக்கை நான் ஃபாலோ பண்ணி இப்போ ரெகுலராக இது மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது. வேறு எந்த சூயிங்கமும் நான் வாங்குறதில்ல. ஸோ என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ஐ ஹேவ் திஸ் உடன் கோம். ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரை அண்ட் ஃபிஸி ஹேர். ஸோ இந்த உடன் கோம் யூஸ் பண்ணதுலேருந்து என்னோடய ஹேர் பிரேக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ உடன் கோம் வந்துட்டு ஹேர் பிளட் சர்க்குலேஷனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உடன் கோம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த இங்கே சொன்னேன்ல, இந்த பேக்கில் வந்துட்டு ஒரு ஸ்லிங் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிங் தான். ஸோ அதை எப்பயுமே நான் கேரி பண்ணுவேன். ஸோ எப்போயாவது வந்துட்டு வெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஐ அட்டாச் திஸ் ஸ்லிங். ஸோ இந்த பேக்குள்ளேயே ஐ ஹாவ் ஒன் ஸ்லிங் பேக். ஸோ ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்லிங் தான் அது.
இந்த பேக்கில் ரொம்ப முக்கியமான எசென்ஷியல்ஸ்லாம் நான் வச்சுப்பேன். அதாவது என்னோடய ஃபோன், வாலெட் எல்லாமே இந்த பேக்கில் தான் இருக்கும். நம்ம இந்த பெரிய பேக் க்குள்ளே எல்லாமே வச்சாலும் டக்குன்னு எங்கேயாவது வெளியே போகிறப்போ இந்த பெரிய பேக்கை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அந்த டைமில் வந்து இந்த ஸ்லிங் பேக்கை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த ஸ்லிங் பேக்கில் எனக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ இந்த ஸ்லிங் பேக்குக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்லிங் பேக்கில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஐட்டம் வந்துட்டு நம்ம கேரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எஸ் ஐ ஹாவ் அ வாலெட் ஹியர். சொன்னேன் இல்லையா, இந்த பெரிய பேக்கை எங்கேயுமே நம்ம கேரி பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக இந்த ஸ்லிங் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஸ்லிங் பேக்கில் வாலெட் வைக்கிறது தான் நல்லது. ஸோ ஸ்லிங் பேக்லேயே நான் வந்துட்டு வாலெட்டை வச்சுருவேன். ஃபோனுமே என் ஸ்லிங் பேக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதுலேயே வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்போயாவது இந்த மோஸ்ட்டாக அந்த லூஸ் ஹேரில் போடுறேன் அப்படின்னா என்னால் கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு போட்டுருவேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக என்னோடய மேக்கப் எசென்ஷியல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், என்னோடய மேக்கப் எசென்ஷியல்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னோடய லிப் பாம். ஸோ எனக்கு இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த லிப் பாம் இல்லைன்னா ஐ கான்ட் சர்வைவ். ஸோ ஸ்லிங் பேக்குள்ளேயும் ஒரு லிப் பாம் இருக்கும், பேக்குள்ளேயுமே ஒரு லிப் பாம் இருக்கும். அண்ட் தென் ஐ கேரி அ நியூட் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்துட்டு ஒரு மேப்ளின் சென்சேஷ்னல் பிராண்டில் இருந்துட்டு ஒரு நியூட் லிப்ஸ்டிக். ஸோ இதை எப்போயாவது லைட்டாக ஒரு டச்சப் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த நியூட் லிப்ஸ்டிக் வந்துட்டு கேரி பண்ணுவேன். இதோட லிப் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு ஒரு பிங்கிஷ் நியூட் ஷேட் தான். இது ஒரு டெய்லி வேர் லிப்ஸ்டிக். இதை போட்டோன்னா ரொம்ப போட்ட மாதிரியே தெரியாது. அண்ட் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக கூட இருக்கும். லிப்ஸை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ஷேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காம்பேக்ட் ஃப்ரம் மேபிளின். ஒரு சிம்பிள் கோ டு மேக்கப்புக்கு நம்மளுக்கு இந்த 3 ப்ராடக்ட்டுமே போதும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஸ்லிங் பேக்கில் கேரி பண்ணுவேன். அண்ட் இது ஒரு ஹேண்ட் டிஷ்யூ. ஸோ இதையுமே அந்த ஸ்லிங் பேக்கில் வந்துட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த ஸ்லிங் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனால் கூட நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த ஸ்லிங் பேக்கில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிசர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த கையிலலாம் ஸ்ப்ளிண்டர்ஸ் வரும். அந்த ஸ்ப்ளிண்டர் கட் பண்ணல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதை உடனே கட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சிசர் வச்சுருப்பேன் எப்போயுமே. அண்ட் இந்த பேக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரிங் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் இதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் அண்ட் ஹேர் கிளிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எப்போ நம்மளுக்கு தேடினாலும் சீக்கிரமாக இந்த ரப்பர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ்லாம் கிடைக்கணும். ஸோ ஸ்லிங் பேக்லேயும் கொஞ்சம் வச்சுருப்பேன், இந்த பேக்லேயும் கொஞ்சம் வச்சுருப்பேன். அண்ட் எத்தனை ஹேர் பேண்ட் வச்சுருந்தாலும் நம்ம தேடுற டைமில் ஹேர் பேண்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியவே தெரியல. ஐ திங்க் மோஸ்ட் கேர்ள்ஸ் கேன் ரிலேட் டு திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சின்ன கம்பார்ட்மெண்ட்டில் என்னோடய இயரிங்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த பெரிய ஜும்காலாம் வந்துட்டு நம்ம போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அதை மாற்றிட்டு இதை போட்டுக்கலாம். ஸோ இது எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான இயரிங்ஸ். ஸோ பேர்ல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ எமர்ஜென்சி பர்பஸ் சில டைம் வந்துட்டு நம்மளோட இயரிங்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு ஸ்பேர் இயரிங்ஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதுக்காக ஐல் டெஃபினெட்லி கேரி தீஸ் 3 பேர் ஆஃப் இயரிங்ஸ் வித் மீ ஆல் த டைம். ஸோ இதை கவரில் அப்படியே திருப்பி போட்டு வச்சிடலாம். ஸோ தட் ஐ டோன்ட் மிஸ் தி இயரிங்ஸ் ஆஸ் ஐ ஆல்வேஸ் டூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கவரில் என்னோடய பிரேஸ்லெட்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ இது மோஸ்ட்டாக என்னோடய வாட்சஸ் கூட நான் ஸ்டாக் பண்ணுவேன். சில டைம் வந்து வாட்ச் போட்டிருப்பேன். அந்த வாட்ச் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்போ இந்த கை வெறுமனே இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த பிரேஸ்லெட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து சில்வர் டோனில் இருக்கும், ஒன்று ரோஸ் கோல்டில் இருக்கும், ஒன்று கோல்ட் டோனில் இருக்கும். ஸோ எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் வந்துட்டு இது மேட்ச் ஆகும். ஸோ இதை எப்பயுமே நான் வந்துட்டு கேரி பண்ணுவேன். ஸோ இதையும் சேஃபாக பத்திரமா கவரில் திருப்பி வச்சிடலாம். பிரேஸ்லெட்ஸ் வந்துட்டு என்னோடய ரொம்ப பெரிய அப்சஷன் ரீசன்ட் டைம்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கேயும் வந்துட்டு ஒரு லிப் பாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்டோட ஒரு லிப் பாம். இதில் வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்காது. ஸோ அந்த ஸ்லிங் பேக்லேயும் ஒரு லிப் பாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த லிப் பாம் மட்டுமே போட்டாலுமே லிப்ஸ்டிக் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை வந்துட்டு அந்த ஸ்லிங் பேக்கில் வச்சுருப்பேன். இது வந்து சும்மா எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இந்த லிப் பாமை வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, பத்திரமா வச்சுட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு இயரிங்கை அப்படியே கீழே போட்டு மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் ஒரு சின்ன ஜிப் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இதுலேயும் கொஞ்சம் டிஷ்யூஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போல்லாம் ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. ஸோ எப்போல்லாம் ஸ்வெட் ஆகுதோ இந்த டிஷ்யூ வச்சு தான் டேப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த டிஷ்யூ தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஸ்லிங் பேக்லேயும் வச்சுருப்பேன், இந்த பேக்லேயும் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் ஹேவ் அ பென் வித் மீ. ஸோ இந்த பென்னை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது, ஐ மிஸ்ட் அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் திங். இந்த டைரி. ஸோ இந்த டைரியும் நான் எப்பயுமே கேரி பண்ணுவேன். ஸோ ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் மெயின்டைனிங் அ ஜேர்னல். ஸோ எனக்கு எப்போயாவது ஏதாவது எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே எழுதிடணும். ஸோ அதுக்காக ஹேவ் திஸ் டைரி வித் மீ. ஸோ எனக்கு இந்த ஃபோனில் நோட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் கைப்பட எழுதுனா தான் எனக்கு வந்துட்டு ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த டைரியெல்லாம் நான் கேரி பண்ணுவேன். ஸோ எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ஐட்னரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் நோட் பண்ணுவேன். ஸோ எதுவுமே வந்துட்டு இந்த ஃபோன்லலாம் நோட் பண்ணுற பழக்கமே கிடையாது. எல்லாமே என்னோடய கைப்பட எழுதுவேன். ஸோ டெஃபினட்டாக எனக்கு வந்துட்டு இந்த டைரி வந்துட்டு ரொம்ப தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு டைரி எப்பயுமே நான் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன், எல்லா திங்ஸையும் ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்காக. ஸோ நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா இந்த எல்லா திங்ஸையும் தான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் யூஸ்வலாக கேரி பண்ணுவேன். ஆப்வியஸ்லி ஃபோன் இருக்கும் அண்ட் சார்ஜர், இயர்பாட் இருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன எசென்ஷியல்ஸ்லாம் உங்கள் ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுவீங்க? அது முக்கியமான எசென்ஷியல்ஸாக கூட இருக்கலாம், அதை நான் மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வெக்கேஷன் போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேக்கிங் பண்ணுறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஷ்னேயாஸ் வேர்ல்டை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.